ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம 7 ரூல்ஸ் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டியை பற்றி பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் நான் 2 ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்புறம் சாய்ஸஸ். நீங்கள் அந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படி ஆரம்பிக்கலைன்னா இதுதான் ரைட் டைம், ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம ரூல் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரூல் 3, இன்டென்ஷன். இன்டென்ஷன்னா எண்ணங்கள். ஒரு தெளிவான நோக்கத்தோட சரியான திசையை உருவாக்குறது தான். அதாவது நமக்கான இலக்கை கரெக்டாக அடையாளம் காண்றது. சரி, இப்போ இன்டென்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது அதை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், என்ன டெய்லியும் ஜிம் போகிறதா இருக்கலாம். நீங்கள் அந்த இலக்கை, அதாவது கோலை அடையிற மாதிரி உங்கள் மனசில் திரும்ப திரும்ப படம் பிடிச்சி பார்க்குறீங்க. அப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது அதை நிஜமாக்க சின்ன சின்ன முடிவுகளையும் நீங்கள் தினமும் தானாகவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரி, இப்படி மனசில் படம் பிடிச்சி பார்க்குறதுனால, அதாவது விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுனால அப்படி புதுசாக என்ன மாறிட போகுதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுக்கு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் சச்சின் தெண்டுல்கர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்டேடியமில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே என் மனசுக்குள்ளே அந்த மேட்சை 1000 டைம்ஸ் விளையாடி பார்த்துருப்பேன். செஞ்சுரி அடிக்கிறத என் மனக்கண்ணால் ஏற்கனவே பார்த்து முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னு. அப்படி விஷுவலைசேஷன் பண்ணும்போது நம்ம மூளைக்குள்ளே அப்படி என்ன தான் நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, ஒரு புது ஐடியா தோணும்போது மூளை அதை உடனே பதிவு செஞ்சு அலர்ட் ஆகுது. ஸ்டெப் 2, அதை பற்றி அடிக்கடி யோசிக்கும்போது மூளை அதை ஈஸியாக செய்ய ஒரு புது வழியை உருவாக்குது. ஸ்டெப் 3, தொடர்ந்து யோசிக்கிறதுனால அந்த வழி சூப்பர் ஹைவேயாக மாறி மற்ற சிந்தனைகளோடு கனெக்ட் ஆகுது. ஸ்டெப் 4, இதனால் நம்ம எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி வழியில் வர தடைகள் எல்லாமே தானாக உடையுது. அதாவது நம்ம மூளையே அந்த தடைக்கான மார்க்கத்தை கண்டுபிடிச்சிடும். ஸ்டெப் 5, கடைசியில் நியூரான் வழிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நெட்வொர்க்காக மாறி நம்ம எண்ணத்தை நிஜமாக்குது. ரூல் நம்பர் 4, ஃபோக்கஸ். உங்கள் மூளையோட நரம்பு வழிகளை, அதாவது ஒயரிங், சரியாக மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக ஆழமான ஃபோக்கஸ் தேவை. மூளை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் போது, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி, அது குழப்பமான எண்ணத்தை விட ரொம்பவே தெளிவான குறிப்பிட்டு சிந்திக்கிற எண்ணத்துக்கு தான் செமையாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த சண்டே எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு போகலாம்னு மேலோட்டமாக சொல்கிறத விட, வர சண்டே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறப்ப அதை நோக்கி மூளை ரொம்பவே வேகமாக வேலை செய்யும். நீங்கள் வைக்கிற டார்கெட்டில் எந்த அளவுக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை தான் உங்களால் ஈஸியாக அடைய முடியும். இதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஸ்டெப் 1, உங்கள் இலக்கை ஆராயுங்க. ரிசர்ச் யுவர் கோல். உங்கள் இலக்கை பற்றின எல்லா விவரங்களையும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, உடல் எடையை குறைக்கிறது தான் உங்கள் இலக்குனா அதுக்கு என்ன மாதிரி டயட் இருக்கணும், என்னென்ன டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னு இன்டர்நெட்டில் தேடி மூளைக்கு தேவையான தகவல்களை அள்ளி கொடுங்க. ஸ்டெப் 2, உங்கள் இலக்கை எழுதி வைங்க. ரைட் டவுன் யுவர் கோல். உங்கள் இலக்கை பேப்பரில் கையால் விவரித்து எழுதுங்க. அப்படி எழுதும்போது உங்கள் உணர்வுகளும் மூளையோட நரம்புகளும் ஒன்றா சேர்ந்து அந்த இலக்கை அடையிற ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்கும். ஸ்டெப் 3, உங்கள் இலக்கை பற்றி பேசுங்க. டாக் அபவுட் யுவர் கோல். உங்கள் இலக்கை பற்றி நீங்கள் சரியான பர்சன்ஸ் கிட்ட திரும்ப திரும்ப பேசும்போது அந்த ஆசை உங்கள் மனசில் இன்னும் தெளிவாக பதியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இலக்கை பற்றின சின்ன சின்ன விவரங்களும் அதோடு சேர்ற உங்கள் உணர்ச்சியும் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 4, உங்கள் இலக்கை காட்சிப்படுத்துங்க. அதாவது விஷுவலைஸ் யுவர் கோல்.
நீங்கள் நினச்ச இலக்கை அடைஞ்ச மாதிரி தினமும் மனசில் தெளிவாக படம் பிடிச்சி பாருங்கள். நீங்கள் எதை ஆழமாக கற்பனை பண்ணுறீங்களோ அதை நிஜம்னே நம்பி உங்கள் மூளை அதுக்கான பாதைகளை செமையாக அமைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. உங்கள் வெற்றிங்கிறது வெளியில் எங்கேயோ இல்லை, அது முழுக்க முழுக்க உங்கள் மூளைக்குள்ளே தான் இருக்குது. செமையாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணுங்கள். ரூல் 5 ரிப்பிட்டேஷன், அதாவது திரும்ப திரும்ப செய்கிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்த மைண்ட்ஃபுல்னஸ், இன்டென்ஷன் அந்த சாப்டர்ஸ்லாம் விட இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் பார்த்துட்டு நான் சொல்கிறத வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த மாற்றமும் நடக்காது. உங்ககிட்ட முதல்ல ஏதாவது மாறணும்னா நீங்கள் கான்ஷியஸாக அந்த பழக்கத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எப்படி தலை சீவுறோம், நம்மளோட நூற்றுக்கணக்கான ஹேபிட்ஸ் எல்லாமே இந்த ரிப்பிட்டேஷன் தான். உங்களை நீங்களே மாற்றிக்கணும்னாலோ இல்லை ஒரு புது பழக்கத்தை உருவாக்கணும்னாலோ மூளைக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரோக்ராமிங் டூல் இந்த ரிப்பிட்டேஷன், திரும்ப திரும்ப செய்கிறது மட்டும்தான். நெக்ஸ்ட் ரூல் 6 எமோஷன். நீங்கள் மனசில் ஒரு புது விஷயத்தை பதிய வைக்க நினைக்கிறப்போ உங்களோட உணர்ச்சிகள் தான் அதுக்கான எரிபொருளாக செயல்படுது. சரி, இதை வெறும் தியரியாக பேசாமல் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடைய நினைக்கிற ஒரு பெரிய இலக்கை யோசிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதை நீங்கள் இப்போ அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்ககிட்ட விஷ் பண்ணுறாங்க, அந்த மொமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த சந்தோஷம், அந்த எமோஷன் எல்லாத்தையும் உணர்ந்து பாருங்கள். சூப்பராக இருந்ததில். இங்கே தான் நீங்கள் நம்பவே முடியாத ஒரு பெரிய விஷயம் நடக்குது. நீங்கள் ஆழமாக உணரும்போது அது நிஜமா இல்லை கற்பனையான்னு மூளைக்கு வேறுபடுத்தி பார்க்கவே தெரியாது. ஷாக்கிங்காக இருக்குல்ல? அந்த எமோஷனை வச்சு மூளை அந்த இலக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிடும். சரி, இப்போ நம்ம கடைசியான ரூலுக்கு வந்துட்டோம். ரூல் நம்பர் 7 நம்பிக்கை, அதாவது பிலீஃப். மூளையை மாற்றி அமைக்கிறதுல, அதாவது ஒயரிங், நம்ம நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் ஒரு இலக்கை வைக்கும்போது அது கூட உங்கள் நம்பிக்கையும் சேர்க்கும்போது உங்கள் மூளையோட நரம்பு அமைப்பிலேயே நிஜமாகவே ஒரு மாற்றம் நடக்கும். உங்கள் நியூரல் ஸ்ட்ரக்சர்லே ஒரு மாற்றம் ஏற்படும். அதோட விளைவாக கிடைக்கிற பலனும் ரொம்பவே பெருசாக இருக்கும். நியூரோபிளாஸ்டிசிட்டி பற்றி ஆராய்ச்சி பண்ணுற வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மூளையை நாமளே மாற்றிக்கணும்னா அதுக்கு நம்பிக்கை தான் மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒவ்வொரு முயற்சியிலையும் இந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.